இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த 2024 நூற்றுக்கணக்கான தமிழ் படங்களாக ரிலீஸ் ஆகி வெற்றி தோல்வி அடைஞ்சிருக்குது. ஸோ இந்த 2024 தமிழ்நாட்டில் மட்டும் எந்தெந்த படங்கள் அதிக வசூலை பெற்று டாப் 10 இடங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல லப்பர் பந்து, யாருமே எதிர்பார்க்கல, ஒரு அறிமுக இயக்குனர் நம்ம அட்டகதி தினேஷ், வளர்ந்து வர ஹீரோ ஹரிஷ் கல்யாண். ஸோ ஓவராலாகவே இந்த படம் வாரம் ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகும் தெரியுமா, அது மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படம் ரிலீஸுக்கு 2 நாள் முன்னாடியே ப்ரெஸ் ஷோ போட்டு படம் நல்லா இருக்குன்னு டாக் சரி ஓகே, ப்ரெஸ் ஷோனாலும் என்ன பண்ணுவாங்க, நல்ல படம் கூட இது பண்ணுவாங்க, அவார்டு ஃபிலிம் கூட அவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சா, தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு சீனுமே ஒரு அஜித் படம் ரிலீஸ் ஆனால், விஜய் படம் ரிலீஸ் ஆனால் என்ன ஒரு கிளாப்ஸ் கிடைக்குமோ அப்படி ஒரு கிளாப்ஸு நம்ம அட்டகதி தினேஷ் கிடச்சிது. அவர் கெத்தி தினேஷாக மாறிட்டார். ஸோ அந்த படம் அதிக வசூலை பெற்று கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே வசூலாகி 10வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுவோட மகாராஜா. நித்திலன் சாமிங்கிற ஒரு தரமான இயக்குனரும் விஜய் சேது சேர்ந்தாங்க. இத்தனைக்கு விஜய் சேதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் வில்லன் அடித்தார், கேமியா பண்ணார், கெஸ்ட் ரோல் பண்ணார். ஸோ ஹீரோவாக அடித்தா எப்படி எடுபடும் நினச்சா படம் பட்டை கிளப்பிருச்சு. ஸோ இது அதிக வசூலை பெற்று 9வது இடத்துல இருக்குது. 8வது இடத்துல என்ன படம்னா, அது இன்னும் ஆச்சரியம், நம்ம கருடன் படம். சூரிய பற்றி கேட்கவே தேவையில்லை. விடுதலை முதல் பாகத்தில் ஹீரோ வெற்றிமாறனோட ஹீரோ ஆக்கிட்டாரு. ஆனாலும் கூட அந்த படம் ஜெயிச்சது காரணம் வெற்றிமாறனோட ஸ்க்ரீன் பிளேப்பா. இந்த கருடெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, திடீர்னு சசிகுமார் கெஸ்ட் ரோல் பண்ணார், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணார், மலையாளம் அந்த ஹீரோ பண்ணார். சூரி தான் ஹீரோவா அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியம் போது அசத்தி எடுத்தார் சூரி. படமும் ஒரு மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ணிச்சு. ஸோ 8வது இடத்துல கருடன். 7வது இடத்துல நம்ம சிவகார்த்தியனோட அயலான் படம். இன்டர்நெட்டில் ரவிக்குமாரோட இயக்கத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி இருக்கும்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆன படம், ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆன படம் பொங்கலுக்கு. ஸோ இந்த படம் ஓவராலாக பெரிய ஹிட்டும் கிடையாது, பெரிய தோல்வி கிடையாது. தோல்வி கிடையாது, மொத்தத்தில் பெரிய ஹிட்டு கிடையாது, பட் நல்ல ஒரு வசூலை பெற்றிருக்குது. இது 7வது இடம். 6வது இடம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான், சங்கரும் உலகநாயகன் கமலஹாசன் இணைந்த இந்தியன் 2. இந்த படத்தோட ரிசல்ட் நமக்கே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எந்த அளவுக்கு நெகட்டிவ் கொடுக்க முடியுமோ, ட்ரோல் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் ரசிகர்கள் பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கெண்டில் பார்த்த ரசிகர்லாம் படம் நல்லா தானே இருக்குது அப்படிலாம் பயங்கரமாக சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த ஃபுட்டேஜெல்லாம் குறைச்சாலும் விரலுக்கரைத்த நீராக போயிடுச்சு. ஸோ அந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வசூலை, சுமாரான வசூலை பெற்று 6வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல என்ன படம்னா, நம்ம சுந்தர்சியோட அரண்மனை 4. அந்த படத்தோட ஹிட்டுக்கு யார் காரணம் நம்ம சொல்ல தேவையில்லை, நம்ம தமனாவும் ராசிகண்ணாவும் தான் காரணம். ஸோ இந்த படம் நல்ல வசூலை பெற்று 5வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல யார் அப்படின்னா, நம்ம ராயன். நம்ம தனுஷ் அவர்களே டைரக்ஷன் பண்ணி நடித்த படம். ரகுமான் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்தாரு படத்துக்கு. ஸோ இந்த படம் நல்ல வசூலை பெற்று 4வது இடத்துல இருக்குது. 3வது இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படம். ஜெய்பீம் ஞானவேல் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உள்ள நெல்சன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்தா, புக்கிங்ஸ்லேயே பார்த்தா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படம் பயங்கரமாக நெகட்டிவ் ரிசல்ட்டு, நிறைய ஹேட்டர்ஸ் ட்ரோல் பண்ணாங்க. போதா குறைக்கும் அந்த வீக் ஃபுல்லாக மழை. ஸோ ரஜினி படத்துக்கு என்ன இப்படியெல்லாம் ஒரு ரிசல்ட்டாக அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஓரளவு கணிசமான வசூலை பெற்று 3வது இடத்துல இருக்குது. 2வது இடம் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இந்த படம் அமரன். நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சிவகார்த்தியன் நடித்த படம். இந்த படம் ஒரு பயோபிக்கு. என்னதான் பயோபிக் இருந்தாலும் எடுபடுமா, அதுவும் ஆர்மி சப்ஜெக்ட்லாம் அவுட்டேடர் சப்ஜெக்ட்ப்பா. எல்லா படமும் துப்பாக்கி மாதிரி ஆயிடுமா என்ன? அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் கிளைமேக்ஸ், சிவகார்த்தியன் நடிச்சா ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் அது. ஆனாலும் கூட படம் முதல் நாள் காட்சியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக இருக்குது. சாய் பல்லவி நல்லா அடிச்சிருக்காங்க அப்படின்னு பல காரணிகள், குறிப்பாக ராஜ்கமலோட ப்ரொமோஷன்ஸில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதன் விளைவாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூலை குறித்து 2வது இடத்துல இருக்குது. நம்பர் 1 யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த கோட் படம். படம் ரிசல்ட்டாக சுமாரான படம் தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் காஜி இணையும் போது கூலி படத்து லோகேஷ் ராஜ் இணைந்த போது லியோ படத்துக்கு இருந்த ஓப்பனிங்கை விட இது கொஞ்சம் கம்மி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, லியோக்கோட ரிசல்ட் முன்ன பின்ன அப்படியே செகண்டாக டவுன் ஆச்சு. ஆனால் கோட்டு படம் சுமார் தாயா, ரொம்பலாம் எதிர்பார்த்தோம், ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு ரிசல்ட் கூட அப்படியே லைட்டாக அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் நம்பர் 1 வசூலை பெற்று நம்பர் 1 இடத்துல இருக்குது தமிழ்நாட்டு அளவில். ஸோ இந்த பட்டியலில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் ஆகலை, இல்லை இந்த படம் கம்மியாக நீங்கள் சொல்கிறீங்க, இது மிகப்பெரிய கலெக்ஷன் தான் அப்படின்னு ஏதாவது கருத்து இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.